ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா. ஐயா, வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 8ஆம் நாள் 25/10/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்று சொல்லப்படுகின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சுப காரியங்கள் எதுவுமே சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது, சனிக்கிழமையிலே ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகத்துக்கான கிரியைகள் சனிக்கிழமையிலே ஆரம்பிக்கக்கூடாது, சனிக்கிழமையிலே கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது, சனிக்கிழமையிலே கல்யாணம் பண்ணக்கூடாது, சனிக்கிழமையிலே நிச்சயார்த்தம் பண்ணக்கூடாது, சனிக்கிழமையிலே சுப காரியங்கள் எதுவுமே ஆரம்பிக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. இறை வழிபாட்டுக்கு சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்வது, எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது, அதற்கு சிறப்பு இந்த சனிக்கிழமை. இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி விரதம். பல்வேறு ஆலயங்களிலே இந்த விநாயகப் பெருமானுடைய வளர்பிறை சதுர்த்தியை முன்னிட்டு விசேஷமான அபிஷேகங்கள், பூஜைகள், ஆராதனைகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாமும் ஆசார சீரராக சென்று பிரார்த்தனைகள் செய்து விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் இப்பொழுது முருகப்பெருமான் கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றப்படுகின்றவராகிய தமிழ் கடவுள் என்று போற்றுகின்ற முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுடைய இந்த கந்தசஷ்டியிலே பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பான அபிஷேக பூஜை ஆராதனைகள் சண்முகார்ச்சனைகள் நடைபெறும். இங்கே கந்தபுராண படலங்கள் படிக்கப்படும். அதேபோல் கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இவையெல்லாம் அங்கே பாராயணம் செய்யப்படுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. முருகப்பெருமான் இந்த முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர். அழகே உருவானவன் முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று போற்றப்படுபவர். அவ்வாறாகிய முருகப்பெருமான் இந்த அழகின் வடிவமாகிய முருகன் பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பாக அலங்காரங்களோடு காட்சி கொடுத்து அடியவர்கள் வந்து வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் தருகின்ற வகையிலே இங்கே ஆலயங்களிலே அலங்காரமாக வீற்றிருப்பார். அந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே நாம் இந்த கந்தசஷ்டி காலங்களிலே ஆசார சீரராக விரதம் இருக்கின்றவர்கள் அங்கே தர்ப்பை அணிந்து சங்கல்பம் செய்து விரத வழிபாடு ஈடுபடுகின்றவர்களெல்லாம்
ஆசார சீரராக நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார உடைகளோடு ஆலய வழிபாட்டுக்கு சென்று இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெறுவதோடு இன்று விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானையும் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.